ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இப்போது வேப்பம்பூ சீசனுங்க. நிறையா மரத்தில் பூ பூக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த பூவை வச்சு வேப்பம்பூ குழம்பு தான் வைக்க போகிறேன், புளிக்குழம்பு. இது ஒரு மருத்துவ குணமுள்ள குழம்புன்னு சொல்லலாம். நிறைய எண்ணெய் சேர்க்காமல், ரொம்ப காரமும் சேர்க்காமல், ரொம்ப டேஸ்ட்டாக பாவக்காய் புளிக்குழம்பு டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்துடலாம். வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தனியாக உருவி எடுத்துக்கோங்க. வேப்பம்பூவை தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க. இந்த மலர்ந்திருக்க பூவை மட்டும் எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக. இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. காம்போட இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்ததான் இதுக்கு தேவையான பொருள்: துவரம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, முழு மிளகு. அடுத்ததாக புளி ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க உரித்தது, தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலை வறுத்து தாங்க போடணும். பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் மிளகும் சேர்க்க போகிறோம் நம்ம. இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருளை எடுத்து வானிலையில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாதீங்க. உங்களுக்கு மிளகா பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ப்ளைன் மிளகாத்தூள். ஆனால் அந்த காய்ந்த மிளகாயை வறுத்து போடும்போது நல்லா இருக்குங்க குழம்பு. டேஸ்ட்டு வாசனையும் இருக்கும். பருப்பு நல்லா வாசனை வந்த வாட்டி தேங்காய் துருவலை இதோடு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்படி வறுக்கும்போது குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம உணவில் அடிக்கடி கசப்பு பொருட்களை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையாவும் அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ புளியை கரைச்சிடலாம். புளியை ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச வாட்டி சின்ன வெங்காயம், பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த எண்ணெயிலேயே வேப்பம்பூ போட்டு வதக்கலாம். ஆனால் இந்த எண்ணெயில் வதக்கும்போது கசப்பு கூடுதலாக தெரியும். அதனால் நான் கடைசியில் தான் சேர்க்க போகிறேன் வேப்பம்பூவை. உங்களுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க. இப்போ புளி தண்ணியை ஊற்றிடுங்க. கரைச்சிருக்க தண்ணியை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க புளி தண்ணியை. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நான் சொல்லியிருக்கேன் இந்த அளவு ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த பவுடரை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் போது திக்காக வருங்க இது. அந்த சமயத்தில் கொஞ்சம் போல் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ உப்பு காரம்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் காரம் இல்லாமல் இருந்தால் தாங்க அந்த குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம்பூ இருந்தாலும் போதுங்க. இந்த குழம்பு செஞ்சிடலாம். இந்த சீசன்றனால இந்த குழம்பு செய்து காமிச்சிருக்கிறேன். நம்மளுக்கு எல்லா நேரங்களிலும் வேப்பம்பூ கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக. காய்ந்த பூவு இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கிறலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கிடைச்சா கண்டிப்பாக அடிக்கடி செய்யுங்க. இப்போ இதில் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் புளிப்பு, காரம், இனிப்பு, கசப்பு சேரும்போது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸ்டவ்வையும் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இந்த திக்னஸ் போதுங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க வேப்பம்பூவை சேர்த்துக்கிறலாம்.
சீசன் இல்லாத சமயத்தில் காய்ந்த பூவை லேசாக எண்ணெயில் வறுத்துட்டு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த பூ கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்துருச்சு. அந்த பூவும் வெந்துருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.